அற்புத சக்தி வாய்ந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதி நான். எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது. என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர்? தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்தினங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணிய வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும் அமராதிபா. என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினை படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது, தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்கோலிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தனுப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோல் வேறா? நாராயணா, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதாவது இதை கொடுத்தனுப்பிய கௌண்டில்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை. நாராயணா, எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தயை கூர்ந்து கௌண்டில்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே. என்னை மன்னித்து விடுங்கள். ஆசிரியை, எழுந்திரு. கௌண்டில்ய மாமுனிவரை சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம். உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன்.
ஜோதியே, சுடரே, சூழும் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன், மழையெனப் பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருண தேவன், உயிர் மூச்சுக்கு ஆதாரமாக விளங்கி உலவ வைக்கும் வாயு தேவன், நவநிதியங்களையும் அள்ளித்தரும் குபேரன், பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன், பெருமை மிகுந்த நிருதி, ஈசனை போன்ற ஈசானன். ஆசிரியே, இது என்ன விந்தை? நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூவுலகிற்கு இந்திராதி தேவர்களை எல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே. நாராயண முனிவரே, நாங்கள் கொடுத்தெடுப்பிய அருகம்புல்லுக்கு அடிமையாகி அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள். இது என்னால் ஏற்பட்ட மகிமையில்ல நாரதரே. விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம்புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது. சுவாமி, விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றால் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் 108 அருகம்புல்லுக்கு ஈடாக என்ன இருக்கிறது? 7 லோகங்களை தந்தாலும் ஈடாக முடியாத பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் அழியும் தன்மை கொண்ட அற்ப செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, உனது மகுடத்தை நானே உனக்கு சூட்டப் போகிறேன். நாரதரே, மகிழ்ச்சி தானே? யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. நாராயண. ஆஹா, விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது? கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள், அமருங்கள், அமருங்கள். சுவாமி, தங்களின் பெருமையை இன்றுதான் உணர்ந்தோம். விநாயகருக்கு அருகம்புல்லை அர்ச்சிக்கும் வழக்கம் எப்படி ஏற்பட்டது? அனலாசுரன் என்ற கொடியவனோடு விநாயகர் போர் புரியும் போது அவனை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டார். அதனால் அவருடைய உடல் தகித்த போது முனிவர்கள் எல்லோரும் கூடி அவர் மீது அருகம்புல்லை போட்டு அர்ப்பித்து குளிர வைத்தார்கள். அன்றிலிருந்து அதுவே அவருக்கு விருப்பமான நிவேதன பொருளாகிவிட்டது. சுவாமி, விநாயகரை அர்ச்சித்தார் ஓர் அருகம்புல்லுக்கு இவ்வளவு பெருமை என்றால் விநாயகரின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவரது பரிபூர்ண அருளை பெற்ற தாங்கள்தான் அதை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும். முதலில் விநாயக பெருமானின் திரு அவதார பெருமையை சொல்லுகிறேன், கேளுங்கள்.